தாமரையில இருந்து திருமாரஞ்சி போட்டிருக்காங்க, அவர் நல்லா செய்வார்னு தெரியுது. தாமரை மலர்ந்தாதான் இந்தியா ஃபுல்லா நல்லா வளர்ச்சி இருக்கும். அதனால இந்த வாட்டி நாங்க எல்லாருமே திருமாரஞ்சிக்கு தாமரையில ஓட்டு போடலாம்னு ஐடியாவில் இருக்கோம். இளைஞர்கள் எல்லாமே ஐடியாவில் இருக்கும். திருமாரஞ்சி தான் வெற்றி பெறுவாருங்க. அவருடைய பெரியார் படம் அவருடைய செயல்பாடு சரியா இல்ல. கருப்பு குறும்புக்காரர் இருப்பேன், பரமசிவத்தை தேடுவாரு, மக்களை தேட மாட்டாரு. 2 வீடு அமைச்சராக இருந்திருக்காரு, 2 வீடு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. எந்த செயல் திட்டமும் இங்கே செயலாக்கப்படல. கண்டிப்பா தாமரை மலர்ந்தே தீரும். பிஜேபி கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, இன்னும் நிறைய கட்சிகளோட கூட்டணியோட இருக்கு. மக்கள் செல்வருடைய ஆதரவுடன், அதிமுக ஆதரவுடன், பிஜேபி ஆதரவுடன், காரக்குடி மக்களுடைய ஆதரவுடன் போட்டியிடுகிறார். அவருக்கு அமைச்சர் பெரியார் கடந்த 5 வருஷமா அமைச்சரா இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டம் பண்ணதில்ல. ஸ்கூல்ல பாதி ஊருக்கு ஸ்கூலே கிடையாது. அது இப்ப புதுசா தாமரையில திருமாரஞ்சி போட்டிருக்காங்க, அவர் நல்லா செய்வார்னு தெரியுது. அவர் தாமரை மலர்ந்தாதான் இந்தியா ஃபுல்லா நல்லா ஒரு வளர்ச்சி இருக்கும். அதனால இந்த வாட்டி நாங்க எல்லாருமே திருமாரஞ்சிக்கு தாமரையில ஓட்டு போடலாம்னு ஐடியாவில் இருக்கோம். இளைஞர்கள் எல்லாமே ஐடியாவில் இருக்கும். திருமாரஞ்சி தான் வெற்றி பெறுவாருங்க. அவருடைய பெரியார் படம் அவருடைய செயல்பாடு சரியா இல்ல. அவர் கருப்பு குறும்புக்காரர் இருப்பேன், பரமசிவத்தை தேடுவாரு, மக்களை தேட மாட்டாரு. 20 வருஷமா அந்த திருப்பத்தூர் தொகுதியை அவர் வீணடிச்சிருக்காரு. 2 வீடு அமைச்சராக இருந்திருக்காரு, 2 வீடு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. எந்த செயல் திட்டமும் இங்கே செயலாக்கப்படல. ஒரு அரசு கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் எதுவுமே கொண்டு வர முடியல. இன்னும் அது வறட்சி பகுதியாக தான் இருக்கு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நம்பி தான் திருப்பத்தூர் தொகுதி இருக்கு. இவர் பணத்தால தான் இவ்வளவு காலம் ஜெயிச்சுக்கிட்டு வர்றாரு. அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு அருமையான வேட்பாளராக மோடியின் ஆதரவு பெற்ற புரட்சி தமிழர் எடப்பாடியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கின் தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி தான் இவரை தோற்கடிக்க முடியும். களம் அருமையாக இருக்கிறது. வெற்றி அண்ணன் திருமாரஞ்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதே வேகத்தில் சென்றால் வெற்றியை பெறுவோம் என கூறி பெரியார்பனை விரட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 20 வருஷமா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுனா என்ன கேள்வி? என்ன பண்ணாருன்னு கேட்போம். தொடர்ச்சியா அவர் மட்டுமே வர்றாரு. அடுத்து புதுசா ஒருத்த வந்தா எப்படி இருக்குன்னு பாக்கணும். மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் விரட்டி அடிக்கிறாரு. பார்வைக்கு வேலை இல்ல. கண்டிப்பா தாமரை மலர்ந்தே தீரும். காரக்குடியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் டிடி தினகரன் இப்பதான் வந்துட்டு போறாரு. மக்கள் செல்வர். ஏற்கனவே 2 முறை தேர்வு பண்ண நல்ல மக்களுக்காக நல்லா உழைக்கக்கூடியவர், நல்ல மனிதர். நாங்க ஏற்கனவே ஒரு தேர்வு பண்ணேன், தனிச்சு நின்று கடுமையான ஓட்டு வாங்கினாரு. இந்த வாட்டி பிஜேபி கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, இன்னும் நிறைய கட்சிகளோட கூட்டணியோட இருக்கு. மக்கள் செல்வருடைய ஆதரவுடன், அதிமுக ஆதரவுடன், பிஜேபி ஆதரவுடன், காரக்குடி மக்களுடைய ஆதரவுடன் வெற்றிகரமா தேர்வு பாண்டியன் வெற்றி பெறுவார். கிட்டத்தட்ட 30-40 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். எங்களுடைய ஓட்டு தாமரை. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில வளர்ச்சியே இல்லை. அதாவது இன்னமும் வறட்சியான பகுதியாக தான் இருக்கு. எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எடப்பாடியார் ஆட்சி வந்தாதான் அந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சி இருக்கும். மக்களுக்கு நலத்திட்டங்களும் கிடைக்கும். இப்போ எடப்பாடியார் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்குது. நடைமுறைப்படுத்தையில மக்களுக்கு பேருதவியா இருக்கு. இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையில்லாத ஆட்சி தப்பி. இந்த ஆட்சி எங்களுக்கு ஏற்பட்ட சண்டைனாலதான், இது ஒரு விபத்தில் நடந்த ஆட்சி தானே தவிர இது மக்களால் கொடுக்கப்பட்ட ஆட்சி இல்லை. நாங்கள் ஒன்றுபட்டு இருந்தால் அன்னைக்கு இந்த ஆட்சியே வந்திருக்காது. தமிழ்நாட்டில் கருணாநிதி குடும்பம் ஒன்று இல்லாமல் போயிருக்கும் கண்டிப்பான முறையில். நாங்கள் 2 பட்டதுனால தான் அந்த ஆட்சி வந்துச்சு. கஞ்சாங்கிறது அது திமுக ஆட்சி இருக்கிறதே ஒழிக்க முடியாது தம்பி. ஒரு மாற்று ஆட்சி வந்தால் தான் கஞ்சா ஒழிக்க முடியுமே தவிர எதுவுமே ஒழிக்க முடியாது. டாஸ்மார்க் 500 டாஸ்மார்க்கை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இங்கே காரைக்குடியில் 10 டாஸ்மார்க்கை மூடிட்டு 15 FL2க்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இப்போ 6 திறந்து இருக்கு, 6 திறக்காம இருக்குன்னா இதான் இந்த ஆட்சியோட சிறப்பு. முக்கு கவர்மெண்ட் பாறை மூடிட்டு தனியாருக்கு தாரை வார்த்து FL2ங்கிற ஒரு பாறை வச்சிருக்காது. அதான் இந்த காரைக்குடியோட எம்எல்ஏவோட சாதனை. எம்எல்ஏ இங்கே ஒரு பாறை திறந்து அதை மூட சொல்லி 10 நாள் மக்கள் போராட்டம் பண்ணாங்க. 11ஆவது நாள் அவர் போகாம பெரிய ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி அவரே கையெழுத்து போட்ட பாருக்கு அவர் ஆதரவு வச்சு அதை மூட சொல்றாரு. அவ்வளவுதான். இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையில்லை. மக்கள் நடுநிலையா இருந்து மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி வரணும்னு கேட்டுக்கொள்றேன். இந்த ஆட்சியில மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதுதானே உண்மை. 2 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறேன், 65 வயசு கிளடியை கற்பழிக்கிறேன். ஏடிஎம்கே ஆட்சியில் இது மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை நாங்கள் ஏத்துக்கிறோம்.
அம்மா இருக்கும்போது ரவுடி எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போனாங்க. இப்ப வந்து உள்ளூர்லயே இருக்கேன் 10 ரவுடி. போலீஸை தேடி போனா போலீஸை அடிக்கிறான் ரவுடி. 2026 ஆட்சி மாறுமா? கண்டிப்பான முறையில மாறியே ஆகணும் தம்பி ஆட்சி.